சரி, இந்த நாளிலே வேதத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நாம் தியானித்து நம்ம கடந்து போகலாம். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் வாசிக்க நாம் கேட்போமே. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயர் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலியா இருந்தால். கண்களை மூடி. எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் பாடினோம், செபித்தோம், ஆராதித்தோம். நீர் வார்த்தையாய் கடந்து வந்து எங்கள் மத்தியில் வெளிப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். அல்லேலூயா. நம்ம எல்லாருக்குமே தெரிந்ததான ஒரு வேத வசனம். இதை வாசிக்கப்படும் போது இந்த வசனத்தினுடைய முடிவில் ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னா, அவங்க எப்படி இருந்தாங்களாம்? நற்குணசாலியா இருந்தார்களாம். அதாவது நல்ல குட் கேரக்டரா இருந்தாங்களாம். ஏன் இந்த குட் கேரக்டர் அந்த பட்டணத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு இருந்துச்சுன்னா, மேலே இருக்கிற நம்ம அந்த ஆரம்பத்திலிருந்து நம்ம வாசிக்கும் போது அந்த தொடர்ந்து நம்ம வாசிக்கப்படும் போது என்னென்னலாம் அந்த ஜனங்கள் கிட்ட இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்மளால பார்க்க முடியும். இந்த வசனத்தில் 2 பட்டணத்தாரை குறித்து நம்ம பார்க்கலாம். இப்போ அந்த பட்டணத்தார் அப்படின்னு சொன்னாங்களே, அது எந்த பட்டணத்தார் அப்படின்னு 10ஆம் வசனத்தை வாசிக்கும் போது சொல்லப்படுகிறது, பெரோயா பட்டணத்தார் என்று சொல்லி. அதாவது மக்கதோனியா நாட்டில் நிறைய பட்டணங்கள் இருக்கு. அதில் பிலிப்பு பட்டணம், அப்புறம் இந்த தெசலோனிக்கேயர் பட்டணம், இப்போ நம்ம இந்த வாசன பெரோயா பட்டணம், அப்படி இதெல்லாம் ஒரு முக்கியமான பட்டணங்கள். இதை வாசிக்க போடும்போது அந்த தெசலோனிக்கேயர் பட்டணத்தில் இருக்கிறவர்களை பார்க்கிலும் இந்த பெரோயா பட்டணத்தில் இருக்கிற ஜனங்கள் எப்படி இருந்தாங்களா? நற்குணசாலியா இருந்தாங்க. அதாவது தெசலோனிக்கேயர் பட்டணத்தில் இருக்கிறவங்க நற்குணசாலிகள் இல்லைன்னு சொல்லப்படலை. அவர்களை பார்க்கிலும் இவங்க எப்படி இருந்தாங்க? நற்குணசாலிகளா இருந்தாங்க. அப்போ ஏதோ ஒரு விஷயம் என்ன இருக்கு, அவங்களை விட இவங்க எப்படி இருந்திருக்காங்க? ஏதோ ஒரு விஷயம் பெட்டரா அவங்க செஞ்சிருக்காங்க. அப்படிதானம்மா? இப்ப 2 பட்டணத்தான் சொல்லியிருக்காரு. அங்க அந்த வசனம் முடியும் போது தெசலோனிக்கேயர் பட்டணத்தில் இல்லை அப்படின்னு சொல்லாம அவர்கள் நற்குணசாலியா இருந்தார்கள் அப்படின்னு சொல்லியிருந்தனா அதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா அங்க முடியும் போது எப்படி சொல்லப்படுகிறது? தெசலோனிக்கேயர் பட்டணத்தில் உள்ளவர்களை பார்க்கிலும், அங்க ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ண, அந்த இடத்துல இருக்கிற ஜனங்கள் பெரோயா பட்டணத்தார் எப்படி இருக்காங்கன்னா, தெசலோனிக்கேயர் பட்டணத்தில் இருக்கிறவர்களை பார்க்கிலும் நற்குணசாலியா இருக்கிறாங்க. இப்போ இந்த வாலிப நாட்கள்ல நானும் நல்ல குட் கேரக்டரா நற்குணசாலியா இருக்கணும்னா என்கிட்ட ஒரு 4 என்ன சொல்லலாம், 4 குவாலிஃபிகேஷன், 4 விதமான காரியம் எனக்குள்ள இருக்கணும். பொதுவாகவே இந்த உலகத்துல நம்ம ஒரு மனுஷனை பார்த்து நல்லவர்கள், அதாவது நல்ல குணம் படைத்தவர்கள் நம்ம எதை சொல்லுவோம்னா, அவங்க நடக்கிற நடையை பார்த்து சொல்லுவோம். அதாவது நடக்கிறதுனா இந்த வாக்கு இல்லை, அதாவது அவங்களுடைய கேரக்டர், அது இல்லாமல் அவங்க நம்மகிட்ட பேசுகிற விதம், அவங்க பழகிற விதம், அவங்க போகிற ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், இதெல்லாம் பார்த்து என்ன சொல்லுவோம், அங்கே அந்த ஜனங்க, அந்த வாலிபப்பில் எப்படி இருக்காங்க? நல்ல குணம் இருக்குங்க. அவங்க பேசும்போதே எப்படி பேசுகிறாங்க? கனிவாக பேசுகிறாங்க. அவங்க பேசும்போது அவங்க ட்ரெஸ்ஸிங்கும் சரி, அவங்களுடைய என்ன சொல்ல கேரக்டர், அவங்களுடைய பாடி லாங்குவேஜ்லாம் எப்படி இருக்குது? நல்லா தாழ்த்தி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களை நம்ம எப்படி ஜட்ஜ் பண்ணுறோம்? அவங்ககிட்ட இருக்கிற காரியங்களை பார்த்து அவங்க நற்குணம் படைத்தவர்கள் சொல்கிறோம். ஆனால் இந்த இடத்துல நற்குணசாலிகளாக இருக்கிறேன்னா, நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஸ்பிரிச்சுவலாக நான் நல்ல குணம் படைத்தவனா இருக்கேன்னா என்கிட்ட ஒரு 4 காரியம் எனக்கு தேவைப்படுது. அல்லேலூயா. நிறைய வேதத்தில் இருக்கு. அதில் முக்கியமான ஒரு 4 விஷயத்தை இதே வசனத்திலிருந்து நம்ம தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. நான் சொல்கிற விஷயம் புரியுதா? எந்த பட்டணத்தாரை பார்க்கல நற்குணசாலியாக இருந்தாங்க? இதை மைண்டில் வச்சுங்க, சரிங்களா? சரி, இப்போ இந்த பெரோயா பட்டணத்தில் இருந்த அந்த ஜனங்களுக்குள்ள இருந்த 4 விஷயங்கள் என்ன? முதலாவது ஒரு விஷயம் என்ன? அதே வசனத்தை நம்ம வாசிப்போமே. அந்த பட்டணத்தார் போதுமா? ஃபர்ஸ்ட் அந்த பட்டணத்தார் ஏன் நற்குணசாலியா இருந்தாங்க? அதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க எப்படிப்பட்ட வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டாங்கன்னா, மனோவாஞ்சையா ஏற்றுக்கொண்டாங்க. அதாவது ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது ஹார்ட் டிசைர். அதாவது செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் யாருக்குள்ள இருக்கிறதோ அவர்கள் தான் என்ன பண்ணுவாங்க? நற்குணசாலியா இருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா,
நம்ம ஏதாவது ஒரு விஷயத்துல ஆர்வத்தோடு நம்ம செஞ்சோன்னு வச்சிங்களேன், அந்த விஷயத்துல நமக்கு டயர்டே ஆக மாட்டோம். இப்போ நான் வந்து விளையாடிட்டு இருக்கேன்னு வச்சுங்களேன், ஃபுட்பாலோ கிரிக்கெட்டோ, நான் இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஆர்வத்தோடு நான் ஒரு விஷயத்தை செஞ்சேன்னா நான் என்ன பண்ண மாட்டேன், டயர்டாக மாட்டேன். அது எப்போ இருந்தாலும் எத்தனை மணிக்கு முடிஞ்சாலும் எப்படி தான் இருப்பேன், சுறுசுறுப்பாக இருப்பேன். இப்போ உதாரணத்துக்கு இப்போ விபிஎஸ் வரப்போகுதுன்னு வச்சிங்களேன், ஃபங்க்ஷன் எல்லாம் அந்த 5 நாள் 10 நாள் எல்லாம் முடிஞ்சிட்ட பேர் லாஸ்ட்டாக ஃபங்க்ஷன் வைப்பாங்க. ஃபங்க்ஷன் வைக்கிறதுக்கு முன்னாடி டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. காலையில் வருவோம், மதியானம் வருவோம், ஈவினிங் வருவோம். எப்போ கூப்பிட்டாலும் அப்போல்லாம் வந்து உட்கார்ந்துட்டு இருப்போம். சில பேர் போகவே மாட்டாங்க. ஏன்னா அதன் மேலே இருக்கிற ஆர்வம் இருந்துச்சுன்னா, நமக்குள்ள பசி இருந்தால் கூட நம்ம எப்படி இருப்போம், டயர்டே இருக்காது. அது எந்த நீங்கள் ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும், இல்லை நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் டிவியில் பார்க்குறதா இருந்தாலும் சரி, இல்லை ஆண்டவருக்காக நீங்கள் என்ன சொல்லலாம் பாட்டு பாடுறதா இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயத்தில் ஆர்வம் இருக்கோ அந்த இடத்துல டயர்டு இருக்கவே இருக்காது. என்னுடைய வாலிப நாட்களில் கூட காலையில் இந்த கிளப் டியூஷனில் தான் நாங்கள் டியூஷன் படித்தோம் 10th. அப்போது காலையில் 5 மணிக்கு என்ன பண்ணுவோன்னா டியூஷன் நடக்கும். 6 மணிக்கு கிளப் பார்க்கு போவோம், பார்க்கில் ஃபுட்பால் ஆடுவோம், வீட்டுக்கு வருவோம், சாப்பிட்டு 11 மணிக்கு கிரிக்கெட் ஆட போவோம். கிரிக்கெட் முடிஞ்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டு சாயங்காலம் 4 மணிக்கு போவோம். 4 மணிக்கு ஃபுட்பால் ஆடிட்டு மறுபடியும் வந்து டியூஷன் வந்துட்டு, டியூஷன் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து தூங்க மாட்டோம். அந்த தெரு ஓரத்தில் உட்காந்து நைட்டு 11 மணி வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருப்போம், பேசிகிட்டு இருப்போம். இப்போல்லாம் வந்து செல்ஃபோன் இருக்கிறதுனால என்ன பண்ணுறோம், அதுலேயே நம்ம டைம் பாஸ் பண்ணிடுறோம். ஆனால் அந்த நாட்கள் என்ன, எங்களுடைய பீரியடில் என்னென்னா செல்ஃபோன் இல்லாத நாட்களில் உட்காந்து நாங்கள் பேசிகிட்டு இருப்போம். அந்த ஆர்வம் எங்களுக்குள்ளே இருக்க அந்த ஃப்ரெண்ட்ஷிப் மேலே அவங்கள்ட்ட பேசுகிற ஆர்வம், அந்த விளையாடுற ஆர்வத்தினால டயர்டாக மாட்டோம். பேரண்ட்ஸ்லாம் வந்து கேட்பாங்க, எப்போ சாப்பிட்டு போய் உட்காந்து பேசுன்னுவாங்க. ஆனால் எங்களுக்குள்ளே டயர்டாக இருக்காது. இப்போ கூட நீங்கள் சில பேர் ஏதாவது ஒரு விஷயத்த நீங்கள் செல்ஃபோன்லேயும் ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கும் போது சாப்பிட மாட்டீங்க. அப்போ பேரண்ட்ஸ் கேட்பாங்க, அம்மா சாப்பிட்டு போய் பாரு, சாப்பிட்டு போய் என்ன பண்ண கேம்ஸ் விளையாடுன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அது மேலே இருக்கிற ஆர்வம். இந்த ஜனங்களுக்குள்ள அந்த மன வாஞ்சை எதன் மேலே இருந்துச்சுன்னா பைபிள் வாசிக்கிறதுல இருந்துச்சு. அதாவது இன்னைக்கு நம்ம படிக்கலாம், பேசலாம், என்ன வேலை செஞ்சாலும் அதன் மேலே ஆர்வம் இருந்தால் மாத்திரம்தான் அதில் நம்மளுக்கு டயர்டே வராது. இப்போ ஒரு நாள் நம்ம செஞ்சுட்டு அடுத்த நாள் என் வாழ்க்கையில் டயர்டு வர்றதுன்னா என்ன காரணம் தெரியுங்களா, எனக்கு அது மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு அர்த்தம். அப்படிதானம்மா, அது எந்த விஷயமா இருக்கட்டும், ஒரு விஷயத்தை நம்ம தொடர்ந்து செய்யப்படும் போது தான் அதன் மேலே எனக்கு ஆர்வம் இருக்குதுன்னு அர்த்தம். ஆர்வமே இல்லாமல் ஒருத்தர் வந்து ஒரு விஷயத்தில் என்ன சொல்லலாம், இப்போ ஒருத்தருக்கு வந்து கீபோர்டு வாசிக்க ஆர்வமே இல்லைன்னு வச்சுக்க, அவனை கூட்டின்னு வந்து கீபோர்டில் உட்காந்து அவனை இது பண்ணுறதுல என்ன ஆகும், என்னதான் அவனுக்கு கொடுத்தாலும் அவனுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லை. இன்ட்ரெஸ்ட் இருக்கவன் என்ன பண்ணுவான், என்னதான் ஆராதனை முடிஞ்சாலும் சரி அந்த கீபோர்டை வச்சுன்னு அவன் சும்மாவே இருக்க மாட்டான். என்ன பண்ணுவான் தெரியுங்களா, இல்லை பேடோ கீபோர்டோ எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கட்டும், ஆர்வம் இருக்கிறவன் தினமும் என்ன பண்ணுவான், ஆள் இருக்காங்களோ இல்லையாவோ அதை எப்படியாவது என்ன பண்ணணும், கற்றுக்கணும்னு ஒரு விஷயம் இருக்கும். அப்படிதானம்மா, இங்கே அந்த ஜனங்கள் நற்குணசாலியாக இருந்ததுக்கு முதல் ரீசன் மனோ வாஞ்சை, செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். ஏன்னா வேதத்தில் நிறைய வசனங்கள் இருக்குது. சங்கீதம் 91:14 வாசிக்க வேணாம். என் நாமத்தை, அதாவது அவன் எண்ணத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடியால், வாஞ்சியாக இருந்தால் மாத்திரம்தான் நம்ம விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும். வாஞ்சியாக இருந்தால் மாத்திரம்தான் நம்மளால் நற்குணசாலியாக மாற முடியும். அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்றார், களங்கமில்லாத அந்த திருவசனத்தை ஏற்றுக்கொள்வதற்கு நீங்கள் வாஞ்சி உள்ளவர்களாக இருங்கன்னு சொல்லிட்டு. நான் சொல்கிற விஷயம் புரியுதா? முதல்ல நான் நற்குணசாலியாக இருக்கணும்னா ஃபஸ்ட்டு எனக்குள்ளே என்ன இருக்கணும், செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், ஆர்வம் இருக்கணும். ஆர்வம் இல்லாமல் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது. எத்தனை பேர் ஒத்துக்கொள்கிறீங்க? இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஒரு விஷயத்தை இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் நீ சமையல் செஞ்சினா அந்த சமையல் நல்லா வருமா? இன்ட்ரெஸ்டோடு செஞ்சாங்க வச்சிங்களேன், காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, அடுப்பு அந்த சமையலறையில் இருப்போம். ஏன்னா அதில் இருக்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட், டயர்டாக மாட்டோம். எத்தனை பேர் வந்தாலும் என்ன பண்ணுவோம், செஞ்சுட்டே இருப்போம். சில பேருக்கு பைக் ஓட்டுறதுல இன்ட்ரெஸ்டாக இருக்கும், எவ்வளோ தூரம் போனாலும் என்ன பண்ணுவாங்க, டயர்டாக மாட்டாங்க, போயிட்டே இருப்பாங்க. சில பேர் கேம், இப்படி ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒவ்வொரு இருக்குது. இப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் நற்குணசாலியா மாறணும்னா எனக்கு பைபிள் வாசிக்கிறதுல, பாட்டு பாடுறதுல, துதிக்கிறதுல, வேத வசனங்களை கேட்கறதுல ஃபஸ்ட்டு எனக்கு என்ன இருக்கணும், ஆர்வம் இருக்கணும். இந்த ஆர்வத்தை நான் ஜெபம் பண்ணுறேன் ஆண்டவரே. இப்போ நான் ஜெபம் பண்ணுறேன்னு வச்சிங்களேன், ஜெபம் பண்ணி இங்கே இருக்கிற எல்லாருக்கும் ஆர்வத்தை உண்டு பண்ணுங்க ஆண்டவர்னா, ஆண்டவர் ஆர்வத்தை
ஜெபம் பண்ணவொன்னு உங்களுக்கு ஆர்வம் வந்துடாது. இந்த செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் எப்படி வரும்? எனக்குள்ள வரணும். புரியுதுங்களா? எனக்குள்ள வந்தாதான் எனக்குள்ள என்ன ஆகும்னா நற்குணசாலியாய் மாற முடியும். ரெண்டாவது நம்ம வாசிப்போமே, அதே அதிகாரம் அதே வசனத்தை நம்ம வாசிப்போம். ரெண்டாவது என்ன பண்ணனா அக்செப்டன்ஸ். ஃபர்ஸ்ட் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். ரெண்டாவது என்ன பண்ணணும்? அக்செப்டன்ஸ்னா என்ன? சொல்ற வார்த்தையை ஏற்றுக்கொள்ளணும். ஏன்னா அந்த வாலிப நாட்களில் அது உலக பிரகாரமாக இருந்தாலும் சரி, ஸ்பிரிச்சுவலாக இருந்தாலும் சரி, சொல்கிற விஷயத்தை நான் என்ன பண்ண மாட்டோம், சீக்கிரமாக நம்ம அதை ஏற்றுக்கொள்ள மனசு இருக்காது. சில நேரங்களில் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம அநேக நேரத்தில் நிறைய பிளெஸ்ஸிங்கான வார்த்தைகளை தான் ஏற்றுக்கொள்வோம். இப்போ நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன், நீர் பெருக பெருகவா அப்படின்னா என்ன பண்ணுவோம், உடனே அந்த வார்த்தையை டக்குன்னு கேப்சர் பண்ணிடுவோம். இதுவே நீ என்ன பண்ணணும், நீ ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்பு, இல்லைக்கிட்டே நீ மனம் திரும்பணும்னா உன் இடத்துல வந்து விளக்கு தண்டை உடைச்சிடுவேன்னா என்ன ஆகும்? அதை நம்ம ஏற்றுக்க மாட்டோம். இந்த வாலிபன் நாட்களில் ரெண்டாவது அக்செப்டன்ஸ். யார் என்ன சொன்னாலும் நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு கீழ்ப்படிக்கணும். அந்த ஏற்றுக்கொள்ளுதல் என்பது என்னன்னா கீழ்ப்படிக்கணும், அதை ஒத்துக்கொள்ளணும். அப்படி இருந்தால் மாத்திரம்தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் எப்படி மாட்டவனா மாற முடியும், நற்குணம் உள்ள மாற முடியும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. நீதிமொழிகள் வாஸ்து பார்த்தீங்கன்னா ஐயோ அதில் அழகாக இருக்கு அந்த வசனம். அவர் சொல்லி நான் கேளாமல் போனேனே, அவர் கடிந்து கொள்ளதை நான் வெறுத்தேனே என்று சொல்லி சாலமோன் நான் சொல்லுவார். இந்த வாலிப நாட்களில் சில நேரங்களில் பேரண்ட்ஸ் நம்மளை கடிந்து கொள்ளப்படும் போது நம்ம என்ன பண்ணணும்? எத்தனை பேரண்ட்ஸ் நீ நல்லா இல்லைன்னு நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கடிந்து கொள்றாங்களா? அப்படி யாருமே கடிந்து கொள்ளவே மாட்டாங்க. சில பேர் வந்து கடிந்து கொள்ற போல அதாவது சும்மா நம்மளை வேணும்னே வெறுப்பேற்றத்துக்காக கடிந்து கொள்ளும். பார்த்தீங்களா, எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணுவாங்க, நம்மளை பார்த்தாலே கடிந்து கொள்ளுதல். நான் ஒரு விஷயம் பாதை விலகி நான் போகிறேன், நான் வழி விலகி போகிறேன், அந்த பாதை தேவனுக்கு பிரியமில்லை அப்படின்னு தெரிஞ்சு அதை கடிந்து கொள்ளும் போது அதை உடனே என்ன பண்ணணும்? ஏற்றுக்கொள்ளுகிற அந்த மனப்பான்மை நமக்குள்ளே இருக்கணும். எத்தனை பேர் அப்படி நம்ம ஸ்கூலில் சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டோம் இல்லை? ஆனால் வேதம் சொல்லுகிறது ரெண்டாவது அக்செப்டன்ஸ். எனக்குள்ள குட் கேரக்டர், நல்ல குணம் வரணும்னா ஃபஸ்ட்டு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர்வமாக இருக்கணும். ரெண்டாவது அதை நான் வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவராக இருக்கணும். மூணாவது அதே நம்ம வசனத்தை வாசிப்போமே. வாசிமா. சரி, மூன்றாவது என்ன பண்ணாங்கன்னா ஆராய்ந்து பார்த்தாங்க. இன்வெஸ்டிகேஷன். உங்கள் வீட்டில் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷன் போகிறதுக்கு ட்ரெஸ் எடுக்கணும்னு உங்கள் மைண்டில் வந்துச்சுன்னு வச்சுங்க. அந்த ட்ரெஸ்ஸு எங்கேயோ இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டு வேறு ட்ரெஸ்ஸு போட்டு போவீங்களா? அதை தேடி ஆராய்ஞ்சு எடுத்துட்டு அதை போட்டு போவோமா? எப்படி ஆராய்வோம்? எல்லாம் துணியும் கீழே போட்டு அது ஆக்சுவலி அதை எடுத்து மாட்டிட்டு அந்த உள்ளெல்லாம் எடுத்து வைக்க மாட்டோம். ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு வந்து அடுத்த நாள் முடிஞ்சால் அதை எடுத்து வைப்போம், இல்லை கட்டி அப்படியே இருக்கும். ஆராய்வோம். இப்போ அந்த நாட்களில் நான் ஏன் அந்த நாட்கள் சொன்னால் இப்போ அப்படி இல்லை, இப்போ இருக்கான்னு தெரில. அப்போல்லாம் வந்து இந்த காசெல்லாம் வந்து இந்த சமையல் கட்டில் வச்சுருப்பாங்க. இப்போ எத்தனை பேர் வைக்கிறீங்க தெரில. அந்தந்த பாக்ஸில் வைப்பாங்க. அப்போல்லாம் என்ன பண்ணுவோன்னா வீட்டுள்ள போயிட்டு எல்லாருமே நாங்கள் வாலிப பிள்ளையாக இருக்கப்படும் போது அவங்கவுங்க ஒரு காசு எடுத்துகிட்டு வரோம். எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, அவங்க வீட்டில் போயிட்டு அவங்க அப்போ எப்படியே போயிட்டு என்ன பண்ணுவாங்க, ஆராய்ஞ்சு எடுத்துகிட்டு வருவாங்க. அப்போல்லாம் வந்து இந்த கூட்டாஞ்சோறுலாம் ஆகும். அதுக்கும் என்ன பண்ணுவோம், ஆராய்ஞ்சு தேவையான விஷயங்கள் எடுத்துகிட்டு வரும். இங்கே வேதம் சொல்லுகிறது அந்த ஜனங்கள் எப்படி இருந்தாங்களா, அந்த வேத வசனம் காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று சொல்லி ஆராய்ந்து பார்த்தாங்களாம். இன்வெஸ்டிகேஷன். இப்போ எனக்கு ஒரு விஷயம் தெரியலன்னா நான் கூகுளில் எப்படி ஆராயணும், எப்படி அந்த விஷயத்தை கண்டுபிடிக்கிற வரைக்கும் அது எந்த காரியமும் நல்லதாக இருக்கட்டும் கெட்டதாகவே இருக்கட்டும். ஆனால் நான் என்ன பண்ணுறேன்னா அதை கண்டுபிடிக்கிற அளவுக்கும் என்ன பண்ணுறேன், ஆராய்ந்து பார்க்கிறவனா இருக்கேன். வேதம் சொல்லுகிறது வேத வசனத்தை ஆராய்ந்து பார்த்தா தான் எனக்குள்ள நற்குணம் வரும். வேதத்தில் எஸ்ரா என்ற ஒரு மனுஷர் இருக்கார். அவர் என்ன பண்ணனா வேதத்தை ஆராய்ந்து பார்க்குவதற்கு தன் இருதயத்தை என்ன பண்ணுவார்னா பக்குவப்படுத்தினார். எதுக்கு? பைபிளில் இருக்கிற காரியங்கள் நாம் என்னமா தெரியுங்களோ, நாமளும் பைபிளில் என்ன செய்வோம்னா ஆராய்ந்து பார்ப்போம். எப்போனா அது உள்ள 10 ரூபா காணிக்கை வச்சுருப்போம்.
அது காணிக்க நேரத்தில் இருக்காது. அப்போ என்ன பண்ணுவோம், அந்த பைபிள் அப்படியே அந்த ஆமாம், அப்படியே இந்த ஸ்கூலில் படிக்கும்போது நோட்டை பண்ணோம் பார்த்தீங்களா, அப்படியே ஆராய்வோம். ஆனால் அது எங்கே தான் இருக்கும், ஃபஸ்ட்டு பேஜில் தான் இருக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, வீட்டில் அந்த பைபிள் உள்ள சீப்பை வச்சு தேடுவாங்க, ஆராய்வோம். எங்கன்னு பார்த்தா கடைசியில் பைபிளில் இருக்கும். இப்படி நிறைய விஷயங்கள் என்ன பண்ணுறோம், ஆராய்ந்து பார்க்கணும். நமக்கு ஒரு விஷயம் வேணும்னா பைபிளில் இருக்கிற காரியங்களை ஆராய்ந்து பார்க்கணும். ஆராய்ந்து பார்க்குதுன்னா ஒரு வசனத்தை எடுத்து படிச்சுட்டு வைக்கிறது அல்ல. அது ஏன் சொல்லப்பட்டிருக்கு, யாருக்கு சொல்லப்பட்டிருக்கு, எப்போ சொல்லப்பட்டிருக்குன்னு என்ன பண்ணும், ஆராய்ந்து பார்க்கணும். ஆராய்ந்து பார்த்தா தான் நான் நற்குணசாலியாய் மாற முடியும். சரி, கடைசி அதே வசனத்தை நம்ம வாசிப்போமே. இல்ல, முன்னாடி இருந்து வாசிப்போம். காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று அந்த என்ன பண்ணாங்க, ஒரு நாள் ஆராய்ஞ்சு பார்க்கல, ஒரு நாள் அப்டேட் போடல, ஒரு நாள் பாட்டு பாடல, ஒரு நாள் சபைக்கு வரல, ஒரு நாள் ஊழியல் செய்யல. என்ன பண்ணாங்க, டெய்லி தானியல் போல 3 வேளை, காலை மாலை மத்தியானம் 3 வேளை என்ன பண்ணாங்க, ஆராய்ந்து பார்த்தாங்க. எப்படி, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இல்லை. நீங்கள் எந்த ஒரு விஷயமா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பண்ணீங்கன்னா அது நிச்சயமாக அந்த கண்டினியூட்டி வரவே வராது. இப்போ நீங்கள் ஒரு ஸ்கூலில் நம்ம இந்த காம்பஸில் இதெல்லாம் போட்டிருப்போம். அந்த நம்ம அது காம்பஸ் தானே, காம்பஸ். அதில் அந்த சர்க்கிள் போடும், பார்த்துருக்கீங்களா? சென்டிமீட்டர் அளவு எடுத்துட்டு ஒரு சர்க்கிள் வாசிப்போம். அதை கரெக்டாக அந்த ஒரு கையோடு நீங்கள் போட்டால் தான் அந்த சர்க்கிள் வரும். விட்டுட்டு நீங்கள் அடுத்த தடவை போட்டிங்கன்னா எவ்வளோ தான் பண்ணாலும் அந்த காம்பஸ் மடுக்குனாலும், என்னப்பா நிறைய போட்டிருப்பாரு நினைக்கிறேன், மடுக்குனாலும் அது என்ன ஆகுதுன்னா ஜாயிண்ட் ஆகாது. அந்த ஃபர்ஸ்ட் டைம் இப்படி போட்டு இப்படி திருப்பி வச்சாதான் அந்த ரவுண்டு வரும். எந்த ஒரு விஷயமே டெய்லி நீ செஞ்சால் மாத்திரம்தான் அதை என்ன பண்ண முடியும், நற்குணசாலியாக மாற முடியும். இப்போ இந்த பெரோயா பட்டணத்தார் தெசலோனிக்கே பட்டணத்தார்களும் நற்குணசாலியா இருந்ததற்கு காரணம், அவங்க கிட்ட இல்லாத ஒரு விஷயம் இவங்ககிட்ட என்ன இருந்ததுன்னா, ஃபர்ஸ்ட் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, மனோவாஞ்சையா இருந்துச்சு. 2வது கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டாங்க, அக்செப்டன்ஸ் இருந்துச்சு. 3வது இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்க, ஆராய்ந்து பார்த்தாங்க. 4வது சொல்லப்படுகிறது, அதை என்ன செஞ்சாங்க, டெய்லி செஞ்சாங்க. நம்ம டெய்லி சாப்பிடுவோமா, ஒரு நாள் டு ஒரு நாள் சாப்பிடுவோம்? டெய்லி ஒரு வேளை சாப்பிடுவோமா, 3 வேளை சாப்பிடுவோமா? அப்போ பைபிள் வாசிக்கிறது, ஜபிக்கிறது, மற்ற காரியங்களை ஏன் நம்மளால டெய்லி பண்ண முடியல? இந்த 4 காரியங்கள் இருந்ததுனால தான் இந்த வசனம் முடியுமோ சொல்லப்படுகிறது, அவர்கள் நற்குணசாலியா இருந்தாங்க. அப்போ 4ல் 1 மிஸ் ஆனாலும் என்ன இல்லை, நீங்க மேல இருக்கிற 3வும் பண்ணிட்டு அதை நீங்க டெய்லி பண்ணாம இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? நல்ல நான் வச்சுங்க, எந்த ஒரு விஷயத்தையும் தினமும் செஞ்சாதான் அதனுடைய முடிவை நம்மளால பார்க்க முடியும். அது நீங்கள் இப்போ இந்த லீவு நாட்களில் எந்த ஒரு விஷயங்களை நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, வேற நிறைய ஸ்போர்ட்ஸுக்கு நிறைய கடந்து போகும். அதை நம்ம டெய்லி பண்ணாதான் நம்மளால் என்ன பண்ண முடியும், அந்த டச்சு நம்ம வாழ்க்கையில் இருக்கும். கிறிஸ்துவ வாழ்க்கையில் அதுதான். நான் நற்குணசாலியாக இருக்கணும்னா இந்த 4 காரியங்கள் முக்கியம். புரியுதா? என்னென்ன பண்ணணும்? செல்ஃப் ஆர்வம் இருக்கணும், ஏற்றுக்கொள்ளணும், ஆராய்ந்து பார்க்கணும், அதை டெய்லி பண்ணணும். அல்லேலூயா. இந்த 4 காரியங்கள் செஞ்சீங்கன்னா, இப்போ அந்த வசனத்தை நாம் வாசிப்போமே. தெசலோனிக்கேயர்கள் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலியா இருந்தார். இந்த 4 விஷயங்களை செஞ்சீங்கன்னா சபையில் இருக்கிறவர்களை பார்க்கிலும் நீங்க எப்படி இருப்பீங்க, நற்குணசாலியா இருப்பீங்க. உங்க வீட்டில் இருக்கிறவர்களை பார்க்கிலும், உங்க தெருவில் இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்ம எப்படி இருப்போம், நற்குணசாலியா இருப்போம். இந்த நற்குணம் நமக்குள்ள, இது வேதம் சொல்கிறது, ஆவின் கனிகள்ல 1 நற்குணம். இந்த நற்குணம் வேணும்னா இந்த 4 காரியங்கள் நமக்கு முக்கியம். இது நம்ம செஞ்சிட்டோம்னா நிச்சயமாய் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தர் பொறுப்பெடுத்து அவர் நடத்த அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. நாம் யாவரும் எழுந்திருந்து